நடிகர் அஜித் குமாருடைய அம்மா மோகினி மணி காலமான தகவல் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்குங்க. இந்த நிலையில் அஜித் பார்த்திங்கன்னா தன்னுடைய பெற்றோர்கள் குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஸோ அது குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி என்ன விஷயங்களெல்லாம் அஜித் சார் ஷேர் பண்ணியிருக்காரு, ஸோ அவருடைய பழங்கால விஷயங்கள், சின்ன வயசு அனுபவங்களை பற்றிலாம் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்ததாங்க திரையுலகத்துக்கு வந்தார். ஸோ அவர் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டில் இருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பொதுவாகவே நம்ம நடிகர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி வெளிப்படையாக எல்லோரும் பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவர் தான் அஜித் சார். ஏன்னா அவரை பற்றின எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக இது வரைக்கும் வெளிவந்ததே கிடையாது. அதுக்கு முற்றிலுமாக நேர்மறையாக அவருடைய மனைவி, குழந்தை, பெற்றோர் அப்படின்னு அந்த குடும்பம் எந்த வகையிலையும் எந்த விஷயத்தையுமே பொது இடத்துல அதிகமாக பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதை அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதை தான் அவங்களும் விரும்பினாங்க, அவங்களுடைய குடும்பமும் அதை தான் விரும்பினுச்சு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அஜித் சாருடைய அந்த ஒரு நிலைகள் எல்லாமே இப்போ அவர் நினைவுக்கு வருது. அவங்களுடைய அம்மாவுடைய மறைவு பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை கொடுத்துருக்கு. ஸோ அவர் அம்மாவுடைய இறப்பு, அப்பாவுடைய இறப்பு இதெல்லாம் பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோகங்களை பற்றியெல்லாம் அவர் நிறைய ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதாவது அம்மா தாயார் மோகினியுடைய மறைவு பார்த்திங்கன்னா அந்த செய்தி வெளியானதுமே ரசிகர்கள் அஜித்துடைய குடும்பம் பற்றிய பழைய தகவல்களை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து திரையுலகில் அவர் ஒரு ஸ்டாராக வரத்துக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாரு. ஸோ அப்படிப்பட்டவர் தலை அப்படின்ற ஒரு பேரை எடுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பார், எத்தனை கோடி மக்களுடைய ரசிகர்களுடைய மனசில் அவர் இடம் பிடிச்சிருந்திருப்பார், அதுக்காக அவர் எடுத்திருந்த எஃபர்ட் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எந்த விதமான பேக்ரவுண்டுமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க அவருக்கு இருந்த ஒரே சப்போர்ட் என்னென்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான். அப்படிப்பட்ட சப்போர்ட்டையே அஜித் சார் இப்போ இழந்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ தாயார் மோகினியுடைய மறைவு செய்தி வெளியானதுமே ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்துட்ருக்காங்க. ஸோ இது குறித்து அஜித் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய தந்தை சுப்பிரமணியம் குறித்து நிறைய விஷயங்களை அவர் பேசியிருந்தார். ஸோ அந்த விஷயம் இப்போ இணையதளத்தில் வைரலாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப புத்திசாலி, பெரிய படிப்பு இல்லை, பெரிய டிகிரி கிடையாது, ஆனால் அவர் வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிற விதம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். இதன் மூலமாக குடும்பத்துக்கு தந்தை சுப்பிரமணியம் எவ்வளவு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது இல்லையா. ஸோ அவங்களுடைய அப்பாவுக்கு எந்த விதமான கல்வி ஞானம் கூட பெருசாக கிடையாது. ஆனால் அவருடைய முயற்சி, அவர் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள், அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், அதை வச்சு அவங்களுடைய பிள்ளைங்களை ரொம்ப சூப்பராக கைட் பண்ணி வளர்த்துருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தான் அஜித், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பை கூட பாதியிலே நிறுத்தினார் அப்படின்றது யாருக்குங்க தெரியும். ஸோ பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இதுதான். அவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே படிப்பை தொடர முடியலையா. அதாவது அவருக்கு விருப்பமான துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல தான் அவருடைய கவனம் எல்லாம் போனதே தவிர அவருக்கு படிப்பில் ஆர்வம் கிடைக்கவே இல்லையா. ஸோ எந்த பெற்றோருக்குமே வரக்கூடிய கவலை தானே. ஸோ அஜித்தினுடைய பெற்றோருக்கும் அந்த கவலை இருந்துச்சு. ஏன்னா பையன் சரியாக படிக்கலையே, படிக்காமல் வேற ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்களே, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசித்து ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. ஆனாலுமே கூட தன்னுடைய பையன் ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக அவருடைய விருப்பத்தை அவங்க தடுக்கவே இல்லையா. அவருக்கு நல்ல கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த துறையில் அவர் எப்படி சிறப்பாக வர முடியும் அப்படின்றத மட்டுமே அவங்க கைட் பண்ணியிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு அவங்க நிறைய முயற்சியும் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக் வேலை, ஆடை ஏற்றுமதி நிறுவனம், வியாபாரம், மாடலிங் அப்படின்னு பல துறைகளில் அஜித் பயணித்திருக்காருங்க. ஸோ அவருக்கு அவருடைய குடும்பம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. நீ என்ன செய்கிறியோ செய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் சரியாக வச்சுக்கணும், நீ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் நல்ல கைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா தான் அவர் வந்து திரையுலகத்துக்கு வந்திருக்காரு. திரையுலகத்தில் முன்னணி நடிகராக வந்து உயர்ந்ததுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய பெற்றோர் மீது அவர் வச்சிருந்த அன்பு, பாசம் இதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன ஒரு உயரத்துக்கு போனாலுமே அவங்க மேலே இருந்த அந்த பாசம் மட்டும் மாறவே இல்லையாம். குறிப்பாக வலிமை அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியான சமயத்தில் தான் அந்த படத்தை அவருடைய பெற்றோருக்கு முதல்ல காட்டணும் அப்படின்னு அவர் விருப்பம் வந்து பட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு தகவலும் வந்து இப்போ ரசிகர்களை வந்து நெகிழ வச்சிருக்குன்னே சொல்லணும். பெரும்பாலும் நம்ம அஜித் சாரை பார்த்துருப்போம். ஆனால் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவருடைய உணர்ச்சிகளை வந்து அவர் வெளிப்படுத்தவே மாட்டாருங்க. ஆனால் அவருடைய செயலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அவர் பெற்றோர்களுக்கு நிறைய அன்பு கொடுத்துருக்காரு, நிறைய பாசம் வந்து காட்டியிருக்காரு. ஸோ ரசிகர்கள் வந்து அவர் வந்து அவ்வளோ அன்பானவர் அப்படின்னு கூறிட்டு இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் அவருக்கு அடிமையாக எப்போதும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரீடமோடு வந்து இருக்கணும், அவங்களுடைய குடும்பத்தை முதல்ல பார்த்துக்கணும் அப்படின்னு தான் அவர் முதல்ல வந்து ரெக்வஸ்ட்டே வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு நடிகருடைய ரசிகன் அப்படிங்கும் பொழுது நடிகருக்காக தலைவனுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க. குடும்பத்தை விட்டுட்டு கூட அவங்களுக்கு செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அஜித் சார் வந்து அதை விரும்பவே கிடையாதுங்க. எல்லாருக்கும் முதல்ல அவங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு, அவங்களுடைய குடும்பத்துக்காக தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. நானும் அப்படித்தான் என்னுடைய குடும்பத்துக்காக தான் முதல்ல வேலை செய்வேன். அதே மாதிரி தான் என்னுடைய ரசிகர்களும் இருக்கணும், அவங்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும். பல இடங்களில் இதை தான் வந்து அவர் வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய சொந்த சுயநலத்துக்காக ரசிகர்களை வந்து பயன்படுத்த விரும்பலை அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுதுங்க. இருந்தாலுமே கூட இப்படி தொடர்ந்து இவ்வளோ நல்ல ஒரு மனிதருக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா 2023 தான் தந்தையை வந்து இழந்திருந்தார். ஸோ அப்பா சுப்பிரமணியம் காலமான பிறகு அம்மா மோகினிமணி பார்த்திங்கன்னா இப்போது காலமாகியிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து இவ்வளோ தூர துயரத்தை வந்து அவர் வந்து தாங்கியிருக்காரு. என்னதான் வயது மூப்பினாலும் மறந்திருந்தாலுமே கூட எல்லா பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்தவங்க. அவங்களுடைய இழப்பை வந்து தாண்டி இனி அஜித் வந்து மீண்டும் வரத்துக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு பலரும் அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ லைஃப் மாறி போச்சு, என்னுடைய பேக் போன் பில்லர் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. என்னுடைய குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்குங்க. திரையில் எப்போதுமே தைரியமாக ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படக்கூடிய அஜித் எப்போதும் ஒரு மகன்தான். அஜித் தன்னுடைய பெற்றோர்கள் குறித்து இப்படி தான் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காருங்க. ஸோ அதுதான் இப்போது இணையதளத்தில் வேகமாக வந்து பகிரப்பட்டுருக்கு. திரையில் கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய ஹீரோவாக அஜித் சார் இருந்தாலுமே கூட எப்போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோருடைய அன்பில் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு சாதாரண மகனாக தான் அவர் இருக்கிறதுக்கு விரும்பியிருக்காரு அப்படின்றத இந்த சம்பவங்கள் இவர் குறித்திருக்கக்கூடிய பேட்டி இது எல்லாமே அவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து நினைவுபடுத்திகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாதாரண ஒரு விஷயத்தில் இருந்து வந்த அவருக்கு இந்த இழப்பு அப்படின்றது கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாதது. கடவுள் அவருக்கு அதை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அஜித் சாரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.